ரெட்ட உயிர்காரி, சத்தா சாப்பிடணும்ல, வயிறு நிறைய சாப்பிடுமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்லாட்சினா எடப்பாடியார்தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்கார். பாஜக பிடியில் அண்ணா திமுகவில் தான் அப்படியா இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களே, நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிறீங்க, அகில இந்திய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற கட்சியுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க. அண்ணா திமுக யாருக்கு அடிமை இல்லை. எந்த காலத்தில் எங்களை வேலைக்கு வாங்க முடியாது. எந்த காலத்தும் எந்த கட்சிக்கும் அண்ணா திமுக அடிமை இருந்தது கிடையாது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி. நாங்க வைத்த கூட்டணி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா உங்க கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகள் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 0.5% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம்பெற்றது. வேற எல்லாமே ஏற்கனவே 2021, 2019, 2024 அப்பொழுது எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் தான் அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. ஆனா வெளியில வரி பில்டப்.